ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல சுக்கரனா கெட்ட சுக்கரனா நீங்களே தெரிந்து கொள்கிற அளவுக்கு இந்த பதிவில் பலன்கள் காணலாம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நமக்கு எந்த மாதிரியான நல்ல பலன் கொடுக்குறாரா, கெட்ட பலன்கள் கொடுக்குறாரா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். காலபுருஷனுக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டு கால திசை உண்டு. கன்னிராசியில் நேசமும் மீனராசியில் உச்சமும் பெறக்கூடியவர். அதாவது கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் நேசமும் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உச்சமும் பெறக்கூடியவர். இந்த சுக்கிர பகவானுக்கு 20 வருட திசை உண்டு. மற்ற எந்த கிரகங்களுக்கும் இந்த அளவு நீண்ட ஆண்டு திசைகள் கிடையாது. சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகனுடைய வாழ்க்கை அபாரமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஜாதகன் சுகபோகங்களை, வசதி வாய்ப்புகளை, இப்படி மாடி மீது மாடி கட்டி புதுசு புதுசாக சொகுசு கார்கள் வாங்கி, அதாவது விமான பயணங்கள், இப்படி ஜாதகன் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவித்து விடுவார். அதே சுய ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டுவிட்டால் ஜாதகனுடைய வாழ்க்கை இப்போ பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பரபாவ ஆண்டு சூரியனை விட்டு சுக்கிர பகவான் வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார். அதாவது 43 டிகிரிக்கு மேல் சென்று கொண்டிருக்கிறார். இந்த சுக்கிரன் தான் மலைக்கு அதிபதியானவர். சுக்கிரன் தான் வெள்ளி மீன். இந்த சுக்கிரன் சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருந்தால் மானம் காஞ்சி போச்சு, மழை இல்லை. பார்த்தீங்கன்னா பூமி வறட்சியாகி பண்ண வெள்ளாமெல்லாம் வதகி போய் காஞ்சி போச்சு. இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியனை விட்டு வெகு தொலைவில் ஒரு 40 டிகிரிக்கு மேலே சென்று விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு இப்போ பூமி எப்படி காயுது அது மாதிரி தான். அதே மாதிரி சூரியனோடு சேர்ந்து ஒரு 7 டிகிரிக்குள் அஸ்தங்கமாகி விட்டார் என்றாலும் பிரச்சனை தான். சூரியனை விட்டு ஒரு 10 டிகிரிக்கு மேல் சுக்கிரன் ஒரு 30 டிகிரிக்குள் இருக்கும்போது தான் பூமியும் செழிக்கும், ஜாதகனுடைய வாழ்க்கையும் செழிக்கும். மேச சுக்கிரன் நட்பு சுக்கிரன், ரிஷப சுக்கிரன் ஆட்சி பெண் சுக்கிரன், மிதுனத்தில் சுக்கிரன் தைரிய வீரிய சுக்கிரன். மிதுன சுக்கிரன் அஸ்தங்கமாகக்கூடாது. கடக சுக்கிரன் பகை சுக்கிரன், சிம்ம சுக்கிரன் சிம்ம பூர சுக்கிரன், கன்னி நீச்ச சுக்கிரன், துலாம் கலத்திர ஆட்சி ஆண் சுக்கிரன், விருச்சிகம் காம வீரிய சுக்கிரன், தனுசு போராட மலை சுக்கிரன், மகர திருவோண கலத்திர சுக்கிரன், கும்ப சதய கலச சுக்கிரன், மேன உத்திரட்டாதி உச்ச சுக்கிரன். உங்களுடைய ஜாதகத்தில் 12 ராசி கட்டங்களில் எந்த வீட்டில் சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் யாரோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுய ஜாதகத்தில் மிதுனத்தில் போய் அஸ்தங்கமாகக்கூடாது. மிதுனம் தைரிய வீரியஸ்தானம். ஒருவருக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கணும். வீரியமாக இருந்தால் தான் அடுத்த வாரிசு வாழையடி வாழையாக வம்சம் வளரும். மிதுனத்தில் போய் சுக்கிரன் அஸ்தங்கமாகி விட்டார் என்றால் அப்பா நல்லா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மைனர் மாதிரி அப்பா தன்னுடைய பிள்ளைகளை அனுபவிக்க வேண்டிய சுகத்தை, பிள்ளைகளால் அனுபவிக்க வேண்டிய போகத்தை அப்பா அனுபவித்து கொண்டிருப்பார்.
ஏன்னா அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னாலே அங்கே வந்து சூரியன் இருப்பார். மிதுனத்தில் சுக்கிரன் அஸ்தங்கமாவது மிக கடுமையான தோஷம். மேசத்தில் சுக்கிரன் வந்து நட்பு. மேசராசியில் பகை கிரகம் போய் சுக்கிரனை தொட்டால் சுக்கிரன் கெட்டு போயிடுவார். ரிஷபத்தில் பெண் சுக்கிரன். ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கும்போது ஆண் கிரகங்கள் அங்கே இருந்துச்சுன்னா சுக்கிரன் வந்து கெட்டு போயிடுவார். சுக்கிரனுடைய பலன் அனுபவிக்க முடியாது. கடகத்தில் சுக்கிரன் வந்து பகை. இந்த கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் அங்கே வந்து நட்பு கிரகம் இருந்துச்சுன்னா சுக்கிரனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. சிம்மத்தில் பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன் என்றால் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி, லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி அந்த சுக்கிரனை வந்து பாரி செய்யக்கூடாது. லக்கணாதிபதி போய் அந்த சுக்கிரனை பாரி செய்யக்கூடாது. அல்லது லக்கணாதிபதி அஷ்டமாதிபதி அந்த சுக்கிரனோடு கூட்டணி சேரக்கூடாது. அப்படி சேர்ந்துச்சுன்னா சிம்ம பூர சுக்கிரன் ஜாதகனுடைய வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனையை உண்டாக்கிறோம். கன்னி நேச சுக்கிரன். கன்னியில் சுக்கிரன் நேசமாக இருக்கும். அப்போ வந்து வாழ்க்கை நல்லா வளமாக இருக்க வேண்டுமென்றால் சுக்கிரனுக்கு வந்து நட்பு கிரகம் ஆண் கிரக கூட்டணி தொடர்பு இருந்துச்சுன்னா கன்னி நேச சுக்கிரனால் பாதிப்பு இல்லை. துலாத்தில் வந்து ஆண் சுக்கிரன், இங்கே வந்து ஒரு பெண் கிரக தொடர்பு இருந்துச்சுன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் கலத்திர தோஷம் வராது. விருச்சிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமச்சுக்கிரன், காம எண்ணங்களை கூடுதலாக கொடுத்துரும். விருச்சிகத்தில் சுக்கிரன் என்றால் காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். கெட்ட வழியில் செல்லாத பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த சுக்கிரனுக்கு ஆண் கிரக தொடர்பு இருந்துச்சுன்னா சமாளிச்சுக்கலாம். தனுசு போராட மலை சுக்கிரன். நல்லா மழை வரணும், அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை செல்வாக்காக இருக்கணும், நல்லா வீடு கட்டணும், காலகாலத்தில் திருமணம் செய்யணும் அப்படின்னா தனுசில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு பெண் கிரக தொடர்புகள் இருந்துச்சுன்னா சமாளிச்சுக்கலாம். மகர திருவோண சுக்கிரன். மகரத்தில் சுக்கிரன் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் ஜாதகன் வந்து தன்னுடைய வருங்கால வாழ்க்கை துணையை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அழகா வேண்டும், லட்சணமாக வேண்டும், நினச்ச மாதிரி வேண்டும் அப்படின்னா மகரம் திருவோண நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய சுக்கிரன் கல்யாணமே பண்ண முடியாத கலத்தர தோஷத்தை ஏற்படுத்திடுவோம். மகர திருவோண சுக்கிரன் மிக கடுமையான சுக்கிரன், கெட்டுப்போன சுக்கிரன் அப்படின்னு நினச்சிக்கலாம். கும்ப சதய கலச சுக்கிரன். கும்பத்தில் நிற்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா காதல் உணர்வுகளை ஏற்படுத்துவார். காதல் திருமணங்களை சரியாக கட்டமைத்து கொண்டால் ஜாதகனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை வந்து சரியாக இந்த ஜாதகன் வந்து பயன்படுத்திக்கலன்னா கும்ப சதய கலச சுக்கிரன் வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுது. மீன உத்திரட்டாதி உச்ச சுக்கிரன். மூத்த உடன் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி இப்படி வந்து அதிக பெண் உறவுகளை கொண்டவராக இருப்பார். மீனத்தில் உச்ச சுக்கிரன் இருந்துச்சுன்னா அக்கா தங்கை பெண் உறவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும். ஜாதகனுக்கு வந்து பெண்களுடைய நட்பு, நல்ல விதத்திலும் கெட்ட விதத்திலும் பெண்களுடைய தொடர்பு ஜாதகனுக்கு அதிகமாக இருக்கும். மீனத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி உச்ச சுக்கிரன் ஜாதகனுக்கு ஆடு மாடு கோழி வண்டி வாகனம் விவசாய நிலம் இப்படி இருந்து அனைத்து விதத்திலும் செல்வாக்கை கொடுக்குறார். அதே மாதிரி குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ண முடியாமல் தன்னுடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பியாக இருக்கலாம். குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் வெளியில் போயிடுறது, அதாவது உறவும் வேண்டாம் ஊரும் வேண்டாம் அப்படின்னு வெறுத்து வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு மீனத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி உச்ச சுக்கிரன் அவங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்திடும். ஜாதகத்தில் கெட்ட சுக்கிரன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மிதுனத்தில் நின்றாலும் கடகத்தில் நின்றாலும் சிம்மத்தில் நின்றாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தான். இந்த சொத்து பத்து ஆடம்பர வசதி வாய்ப்புகளில் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். கடகம் சிம்மம் மிதுனம் இந்த 3 ராசிகளிலும் சுக்கிரன் வந்து
தனித்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி அஸ்தமனம் ஆகக்கூடாது. சுக்கிர பகவான் தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 வீடுகளில் பகை கிரகங்களோடு, அதாவது லக்னத்திற்கு 6, 8ஆம் அதிபதிகளோடு சேர்ந்து இருந்தால் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ணிடும். இதான் கெட்ட சுக்கிரன். ஜாதகத்தில் நல்ல சுக்கிரன் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கலாம், துலா ராசியில் இருக்கலாம், கன்னி ராசியில் இருக்கலாம், மேச ராசியில் இருக்கலாம், மீன ராசியில் இருக்கலாம். இதெல்லாம் நல்ல சுக்கிரன். சுக்கிர பகவானை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 35, 37, 40, 45 இப்படி வயது ஆகிட்டே போகுது. தனக்கு சம்பாத்தியம் இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு கட்ட முடியல, இப்படி வசதி வாய்ப்புகள், பெண் நண்பர்கள், பெண் தோழிகள், பெண்களால் எந்த ஆதாயமும் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் முழுமையாக சுக்கிரன் கெட்டு விட்டார் என்று அர்த்தம். அதாவது 35, 40, 45, 50ன்னு வயது ஏற ஏற வசதி வாய்ப்புகள் இல்லாமல், பெண் நண்பர்கள், பெண்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரன் கெட்டு போச்சு அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே அப்பா மூலம், தாத்தா மூலம் எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துடும். அவங்க ஜாதகத்திலாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மிக சிறப்பாக இருப்பார். அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அனுபவிப்பார். சுக்கிரன் தான் இந்த காரு, பங்களா, வண்டி வாகனம் இப்படி எல்லா வகையிலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் கெட்டு போனால் இப்போ மழை வராமல் பூமி காஞ்சி போகுது. அது மாதிரி தான் ஜாதகனுடைய வாழ்க்கையும் ஒரு வறட்சியை, ஒரு பசுமை இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பகவான் ஜாதகத்தில் கெட்டு போனால் ஏற்படுத்தி விடுவார். உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கை வசதி வாய்ப்பு எப்படி இருக்குது, அதை நீங்கள் அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.